महादेवी सर्वभूतेषु मातृरूपिणे संस्थिता நமஸ்தஸ்தை 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 நமோ நமः. சிவனுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி, விஷ்ணுவுக்கு ஒரே ராத்திரி வைகுண்ட ஏகாதசி. ஆனால் அம்பிகைக்கு 9 ராத்திரி நவராத்திரி. அம்பிகைக்கு பல நவராத்திரிகள் கொண்டாடப்பட்டாலும் தமிழகத்தில் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆகிய சாரதா நவராத்திரியே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அம்பிகையை முதல் 3 நாள் கிரியாசக்தியாகிய பார்வதியாகவும், அடுத்த 3 நாள் இச்சாசக்தியாகிய லக்ஷ்மியாகவும், அடுத்த 3 நாள் ஞானசக்தியாகிய சரஸ்வதியாகவும் வழிபட வேண்டும். நவராத்திரியின் 7ஆம் நாள் அம்பிகையை எவ்வளவில் வழிபட வேண்டும், என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும், சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் பல விடயங்களை இக்காணொளியில் காண்போம். 7ஆம் நாள் அம்பிகையை காலராத்திரி அல்லது சாம்பவியாக எண்ணி வழிபட வேண்டும். மலர்களால் சங்கு வடிவில் கோலம் போட்டு வழிபட வேண்டும். தாழம்பூவால் அலங்கரித்து தும்பை பூவால் அல்லது வெள்ளை தாமரை பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டும். காலையில் எலுமிச்சை பழச்சாதம், மாலையில் கொண்டைக்கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்ய வேண்டும். பழங்களில் பேரிச்சம் பழம் விசேடமானது. பிலஹரி ராகத்தில் பாட வேண்டும். படகம் வாத்தியம் இசைக்கலாம். 8 வயது பெண் குழந்தையை அழைத்து பிராமியாக பாவித்து கருஞ்சிவப்பு அல்லது வெண்பட்டாடை கொடுத்து உணவளித்து மங்கள பொருட்களை கொடுக்க வேண்டும். குழந்தை விளையாட அம்மானை கொடுக்கலாம்.